அவங்க குடும்பம் ஆன்மீகத்திலையும் பொருளாதாரத்திலையும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கணும். அவங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கணும். அடுத்தது நம்ம ஊர்ல ஆண் பெண் இருபாலர் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கணும். அடுத்தது திருமணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கணும். அப்படி சேர்ந்து வாழ தவறை இருந்தால் மறு திருமணத்திற்கு ஏற்படுது கூடி வரத்துக்கு அனுமதி. அடுத்தது பிள்ளை வரம் இல்லாத அடியார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை வரத்தையும் அருள்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை. அடுத்தது எல்லாரும் அவங்க பிரார்த்தனை வச்சுக்கணும். சரிங்களா? ஞானமானது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து படிங்க.
சேரும் முந்தன் அடியாருள் திருவியாயும் தீமதே காலை சேரும் கடற்கண்ணார் கங்கா உந்தன் கருணையினார் ஆதி சேரும் முந்தாமோ பரமானந்த பழக்கடலே ஆதியாகை ஞானென்று சாரும் சிந்தி அருகலே அழகே நண்பர் அந்தம் என்றே அகமெனவும் புறமே திறந்து புலனாதே புறவு நின்றே புலையானே பெறவே வேண்டும் நீயன்று பேரா ஒழியா பிரிவுகிலா மறவா நினைவா அளவுகிலா மாறா இன்ப மாகடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கலந்துள்ள பிறரே திருப்பி நேர்ந்த இங்கு இருந்தல் அழகோ அடினாயே உடலால் நீரே அருளுதி என்று உணர்ந்தாதொழிலே கழிந்தொழிதே சுடரா கருடா திருநீக்க சோதியினான் துணியாரே துணியா பொருத்த அருள்பெருக தோன்றும் தொண்ட திரைகுருந்து திரியா மூங்கில் சிந்தனே சிவனே நின்று தெரிந்து அறியா அறியா உணர்ந்துள்ள அன்புள்ளாராய் அருளறிய அறியா உன்னை கந்தருளி கரைகொள் பாதம் சாராதே சாரா அருளின்றீரே தந்தா என்னும் காரணலாம் ஆரா நின்றாதடியேனும் அயனாதோர அயலேனும் சீரா அருளா சிந்தனை திருத்தீரான சிவலோகா பேரானந்தம் பேராமை வைகவே
என்னை துரத்தாதே உலகா